ச்சே. ஹலோ. என்ன மச்சான் செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்க? உனக்கு தெரியும் தானே துளசி, 7:20க்கு போனை ஆன் பண்ணுவேன். இப்போ யோகா டைம். உங்களுக்கு யோகா டைம் டீ டைம்னு மெயின்டைன் பண்றதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. எங்களுக்கு தான் அது அமைய மாட்டேங்குது. என்னது? ஒண்ணுல நீங்க நல்லி கொஞ்சம் ஃபோன் கொடுங்க. என்னது? நல்லிக்கா? ஆமாங்க, உங்க தங்கச்சி நளினிக்கு போனை கொடுங்கன்னு சொன்னேன். நளினி வீட்ல இல்லையா? எங்க வீட்ல இல்ல. உங்க வீட்ல இல்லைன்னா என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு ராத்திரியே கோச்சு விட்டு போயிட்டான்னு அர்த்தம். ஒண்ணுமே தெரியாத மாதிரியே பேசுறீங்களே, கூப்பிடுங்க அவள. நளினி இங்க வரல துளசி. சும்மா காமெடி பண்ணாதீங்க மச்சான். உங்க வீட்டை விட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான். கூப்பிடுங்க. என்ன விளையாடுறியா துளசி? கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்பி 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு வாட்டியாவது இங்க அனுப்பியிருக்கியா? இதே தான் நேத்து ராத்திரி அவளும் சொன்னான். இப்போ ஒன்னும் கெட்டு போகல, நீ தாலியை கட்டி வச்சுட்டு உங்க அண்ணன் வீட்டுக்கு போன்னு நான் போதையில சொன்னா. அப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அவ ஏன் வீட்டுக்கு தான் வந்தான்னு உனக்கு யார் சொன்னது? எங்க ஸ்டாண்ட் ஆட்டோக்காரன் தான் உங்க வீட்டுக்கிட்ட அவளை இறக்கி விட்டுருக்கான். ஐயோ சத்தியமா இங்க வரல துளசி. அவளை உங்க வீட்டுக்கிட்ட தான் இறக்கி விட்டேன்னு ஆட்டோக்காரன் என்கிட்ட சொன்னேன் மச்சான். என்ன துளசி, நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? நான் ஹாலில் தான் படுத்திருந்தேன். வந்திருந்தா பெல் அடிச்சிருப்பா. நான் தானே போய் திறந்துருக்கணும். நிஜமாவே அவங்க வரலையா மச்சான்? இல்ல துளசி, நீ உடனே இங்க கிளம்பி வா. எனக்கு பயமா இருக்குது. இருங்க நான் வரேன். நளினி. அண்ணே, நீங்க தானா? ஆமாண்டா. நீ ஏன் இங்க வந்து படுத்திருக்க? 3 மணிக்கு தான் வந்தேன். நீ வேற ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்னு சொன்னியா? உன்னை ஏன் எழுப்பணும்னு இங்கே உட்கார்ந்துட்டேன். அப்படியே தூங்கிட்டேன். என்ன பொண்ணுமா நீ? சரி, நீ உள்ள வா. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்துறேன். இல்லண்ணே, நான் டீ போடுறேன். இது பிடி. இப்பதான் துளசி ஃபோன் பண்ண. என்னவா? நீ சொல்லாம கொள்ளாம வந்துட்டியா? லெட்டர் எழுதி வச்சுட்டு தானே வந்தேன். சொன்னா அவர் பாக்குற இடத்துல தானே வச்சேன். உனக்கு இப்பெல்லாம் நம்ம அப்பா மாதிரியே கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியா வருது. பட வேண்டிய விஷயத்துக்கு கோவப்படலனா அது கூட தப்பு தானே. தப்பு பண்ணாத உன்னை தப்பு பண்ணேன்னு சொன்னா உன்னால கோவப்படாம இருக்க முடியுமா? முடியாதுதான். சில பேரு நம்மளை கோவப்பட வைக்கிற மாதிரி பேசுவாங்க. அதையெல்லாம் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறணும். அதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொன்னா எப்படிமா? வெளியில இருக்கிற யாராவது அந்த மாதிரி பேசினா நாம ஒதுங்கிடலாம், இல்ல அவங்கள அவாய்ட் பண்ணிடலாம். வீட்டுல இருக்கிறவங்களே அப்படி பேசக்கூடாது இல்லைன்னா, குறிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அப்படி யாரும் இருக்க கூடாதுன்னா, இருந்தா அது நரகம். இந்தா.
மேபி நீ சொல்றது உண்மையா இருக்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகாததுனால, என்னுடைய பிரைவசியில அப்படி யாரு என்று ஆகாததுனால அந்த ஃபீல் எனக்கு புரியாம இருக்கலாம். நாமெல்லாம் நல்லவங்க என்ன, அந்த மாதிரி தாட்ஸ் நமக்கெல்லாம் வராது. என்ன மாதிரி தாட்ஸ்? வார்த்தையால எதிராளிய வறுத்தெடுக்கிற டேலண்ட் இருக்கிறதுனால எல்லா தப்பையும் சாமர்த்தியமா எதிராளி மேல திணிக்கிற தாட்ஸ் நல்லவங்களுக்கு வராது. கெட்டவங்களுக்கு தான் வருமா? 100%. துளசிக்கு அந்த தாட்ஸ் இருக்கா? எஸ், இருக்கிறதுனால தான் பிரச்சனை பெருசாச்சு. அப்போ துளசி கெட்டவனா? ஆமா. நீ தான் அவன் நல்லவன் சொல்லி சர்டிபிகேட் கொடுத்து என்கிட்ட அறிமுகப்படுத்தின. எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்ன. எஸ், அதனால தான் இந்த 2 வருஷமா என் லைஃப்ல நடக்கிற எந்த பிரச்சனைகளையும் உன்கிட்ட சொல்றதுக்கு நான் இங்க வரவே இல்லை. 2 வருஷமா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கா? ஆமா. என்னடா பிரச்சனை? அது ஒரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சொன்னா புரியாது. நீ ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ வெளியில இருந்து யாருமே புரிஞ்சுக்கவும் முடியாது, சால்வ் பண்ணவும் முடியாது. அப்படி நினைக்கிறது முட்டாள்தனம். அண்ணன் நான் இருக்கல்ல, சால்வ் பண்றேன். அந்த ஆண்டவனே கூட சால்வ் பண்ண முடியாதுன்னு. என்னம்மா அப்படி சொல்ற? வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கேன், அதுவும் தாலியை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன்னா நான் எவ்வளவு தூரம் மனசுடைஞ்சு போயிருப்பேன். உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்? குடிக்கிறது தான் பிரச்சனையா? அதான் டிராமா ஆடி ஏமாத்திட்டானே, அட்ஜஸ்ட் பண்ணி தொலைச்சேன். அது இல்ல பிரச்சனை. அடிக்கிறானா? இல்ல, இது வேற. வேறனா? விடுனா, எனக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணி கொடு ப்ளீஸ். அவங்க கூட காரணம் கேட்பாங்களே. அந்த ஆளு என்ன சந்தேகப்படுறானா? அதுக்கு கூட பொறுத்துக்கிட்டேன், விளக்கம் கொடுத்தேன். இப்பெல்லாம் வேற மாதிரி கொடுமை நடக்குது. என்ன கொடுமை? வீட்டுக்குள்ள நான் தனியா இருக்கேன். நேத்து ராத்திரி குடிச்சிட்டு வந்து பக்கத்துல இருக்கிறது யாருன்னு கேக்குறான். நீ சொல்றது எனக்கு புரியல. ஏண்டி கதவு திறக்க இவ்வளோ நேரம்? டேய், யாரா நீ? ஏய், யாரு இவன்? ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லையா? நான் வேலைக்கு போற நேரத்துல யாரையோ கூட்டு வந்து பெட்ரூம்ல கொஞ்சிட்டு இருக்காளே என் பொண்டாட்டி. ஐயோ 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 ஐயோ. பக்கத்து வீட்ல எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. வந்தவன் ஓடி போயிட்டான்னு வாய் கூசாம போய் சொல்றாரு. எவனையோ பார்த்த மாதிரி சொல்றாரு. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் நிலைமையில நீ இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்ப?
சொல்லுண்ணே, நீ என்ன முடிவெடுப்ப? வணக்கம் சார். எஸ், பிளம்பிங் ஒர்க் பெண்டிங்காக இருக்காமே, சாமி அனுப்புனாரு. உள்ள வாங்க. சார் இந்தாங்க சார் விசிட்டிங் கார்டு. ம், மேல ரைட் சைடு பாத்ரூம்ல தண்ணி வரல, செக் பண்ணுங்க. ஓகே சார். எவ்வளவு நேரம் ஆகும்? சார் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் ஆகும் சார். குட். 1 மணி நேரத்துல நான் வெளியே போகணும், அதுக்குள்ள முடிங்க. ஓகே சார். யாருங்க? பிளம்பர் வந்திருக்கான். இன்னைக்கு ஆள் அனுப்புறது கஷ்டம்னு சாமி சொன்னானே. அவங்கெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பாம இருக்கிறத விட அனுப்புறது கஷ்டம்னு சொல்லிட்டு அனுப்புறது பெட்டர் இல்லையா? அது சரி. இன்னைக்கு உன் ப்ரோக்ராம் என்ன? ஃபார்மர் பிரசிடென்ட் நெக்ஸ்ட் வீக் காலேஜ்ல ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வராரு. அதுக்கு ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணனும். என்ன ஸ்பீச்? குளோபல் வார்மிங் அலர்ட்னஸ் பத்தி ஒரு ஸ்பீச் கண்டக்ட் பண்றோம். என்ன சொல்ல போறாரு? இப்பெல்லாம் மக்கள் பெட்ரோல், டீசல், கேஸ், நிலக்கரின்னு அதிகமான எரிபொருட்களை எரிக்கிறாங்க. அதை எரிக்கும் போது வெளிப்படுற வெப்ப அலைகள் தான் மெயின் ரீசன் சொல்ல போறாரு. அதேதான். ஆனா அந்த வெப்ப அலைகள் என்னங்கறத டீடைலா சொல்ல போறாரு. CO2 IFR தானே? எஸ். கார்பன் டை ஆக்சைடு இன்ஃப்ராரெட் அலைகள் அதிகமா காத்துல பரவனா ஓசோனுக்கு எவ்வளவு நேரத்துல ரீச் ஆகுதுங்கறத பத்தி பேச போறாரு. எதை எப்படி பேசினாலும் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு அடிக்ட் ஆன மக்கள் மாற போறதில்ல. அது கரெக்ட் தாங்க. நாம அட்வைஸ் கொடுக்கறோம், அக்செப்ட் பண்றதும் விடுறதும் அவங்கவங்க இஷ்டம். சரி, சாயங்காலம் கோகுல் விட்டு கல்யாணம் அட்டன் பண்ணலாமா? பண்ணலாம். நான் 4 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். வரும்போது உன்னை பிக்கப் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிக்கங்க. பை. கதவை சாத்திட்டு கிளம்பு. நான் கிளம்புறேன். ஐயோ, ஃபைல மறந்துட்டனே. ச்சே. யார் மன்னி? பிளம்பர் மேடம். மேல இருக்கிற பாத்ரூம்ல தான் ப்ராப்ளம். நீ இங்க என்ன பண்ற? ஸ்க்ரூ ஒன்று வேணும் மேடம், அதை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்ப கூட ஏன் பர்மிஷன் இல்லாமலே ரூமுக்குள்ள நீ எப்படி வருவ? அது வந்து மேடம். இரு, சாமி கிட்ட பேசுறேன். ஹலோ சார், நான் சாமி பேசுறேன் சார். சொல்லு சாமி. அந்த பிளம்பிங் வேலையை அடுத்த வாரம் வச்சுக்கலாம் சார். வாட்? ஆமாம் சார், ஆள் கிடைக்கல. அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு தான் ஃபோன் பண்ணேன். ஹலோ 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 சாமி, சாமி. ச்சே, லைன் கட் ஆயிடுச்சே.
இவன் ஆளை அடுத்த வாரம் அனுப்புறேங்கிறான். அப்படின்னா வந்திருக்கிறவன் யாரு? பிளம்பர், பிளம்பர், நான் இங்க இருக்கேன் சார். ஏய், யாரா நீ? இங்க என்னடா பண்ற? உங்க தாத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு புரியல? கேண்டி சோடா கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன்.